எவ்வளோ இருக்கு? 4.85 grams of ferritic stainless steel. 4 pieces of it in fact. ஆமாம், உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? 9 grams of copro nickel. 2 pieces of it. என்னடா கூகுள் கண்ணா, நேற்று நீ மினிமைஸ் பண்ண மறந்துட்டேன் மச்சி. நானும் அதை படிச்சுட்டேன். சரி, யாரை மயக்க இந்த டீட்டெயிலுங்க? யாரை இம்ப்ரெஸ் பண்ணேன்னு அப்புறம் சொல்கிறேன். 9 grams of குப்ரோனிக்கலா? என்னடா மக்கடிச்சது மறந்து போச்சா? சே, 5 ரூபால மறந்தே போச்சு. டேய், பசிக்குதுன்னு சொன்னேன், அப்போவே சொல்ல வேண்டியதுதானே கையில் காசு இல்லைன்னு. பேசாமல் கேன்டீன்லேயே சாப்பிட்ருக்கலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார். சண்டே போய் எவனாச்சும் அங்கே சாப்பிடுவானா? எவனாச்சும் சிக்குவான். வெயிட் அண்ட் வாட்ச், ஓகே? சரி, அதை விடு. நேற்று இந்த சாய் பையன் ஷர்ட்லாம் அயன் பண்ணிக்கிட்டு இருந்தானே, எங்கே போகிறான்னு ஏதாவது சொன்னானா? மச்சி, நாம தேடிட்டு இருந்த அடிமை சிக்கிட்டான். அங்க வரான் பாரு நம்ம சாய். டேய் சாய், மச்சி டேய். ஹாய் பாய்டிஸ். என்ன அந்த பக்கம்? என்ன மச்சி, பப்ளிக் பிளேஸில் எப்போ பார்த்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சிம்பிளோட தான் கான்வர்சேஷன் ஆரம்பிக்கணும்னு எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன். நம்மெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று. மச்சி, ஆள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 10-15 நிமிஷத்தில் இங்கே வந்துடுவா. தயவு செய்து மொக்க போடாத மச்சி, புரிஞ்சுக்கிட்ட வரும். சரி விடு மச்சி, நம்ம மாமாவுக்கு லைஃப் செட்டில் ஆகிறது கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் சாய், பொண்ணுங்க 10-15 நிமிஷம் சொன்னாலே குறைஞ்சது 1 மணி நேரமாவது ஆகும். ஸோ அந்த கேப்பில் எங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்கலாமே? ரொம்ப யோசிக்காத மச்சி, அருண் சொல்ற கரெக்ட் தானே? வா, எங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடு. டேய், ஏன்டா புரிஞ்சுக்காம? டேய், அதை விடு மச்சான், சொல்ற. வா மச்சான், வா, இந்த உட்கார், வா உட்கார்றா. வா, சொல்றத கேளுங்கடா. டேய், வந்தா பாத்துக்கலாம் மச்சான், ஏன் டென்ஷன் ஆகுற? பாலானா, வாங்க சாய். ஒரு பிளேட்டு வெங்காய பஜ்ஜி, ஒரு பிளேட்டு மிளகா பஜ்ஜி, அப்படியே 3 காஃபி, கூடவே ஒரு வெஜ் பிரியாணி, ஒரு புலாவ் பார்சல். நம்ம சாய் ட்ரீட் இன்னைக்கு. டேய், ஏன்டா நிலமை புரியாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நீ பேசாம கிளம்பு, நான் வரமா பார்சல் வாங்கிட்டு வரேன். அவன் கிடக்குறானா? சரி, நீங்க எடுத்துருவாங்க. எனக்குன்னு வந்து சேருதுங்க பாரு. அந்த சிக்கன் பிரியாணியில் லெக் பீஸ் கம்மியாக இருக்குது. ஹலோ. ஹாய்டா. சொல்லு. நான் கிளம்பிட்டேன் மச்சி. இது வரைக்கும் எந்த டீலும் வரல. ஸோ ப்ளீஸ். என்ன ஒரே சத்தமா இருக்கு? அது ஒன்றும் இல்லை விதுமா, கேன்டீன் வந்துட்டேன், அதான் கொஞ்சம் சத்தமாக இருக்கு. அப்படியா? ஓகே, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வரேன். ஷியோர்மா, ஓகே. ஐ லவ் யூ. நான் உனக்கு கேட்டா கோச்சிக்க மாட்டியே? சாச்சா, கேளுமா. எனக்கு ஏண்டா உனக்கு பிடிச்சிருக்கு? ஒரே கேள்வியை 100 தடவை கேட்டு சாவடிக்கிறாளே. என்ன பதிலே காணோம்? யா அதுவா? You're born to be loved. ஒரு கேள்வி கேட்டா பதில் இல்லை. டேய், உன்னை எனக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 4 வருஷம்தான். என்னைக்காவது ஒரு நாள் என்னை ஏன் பிடிச்சிருக்குன்னு நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? இல்லை. இல்லை, நீ தான் என்ன கேட்டிருக்கியா? இல்லையடா. அப்புறம் ஏன்டா இந்த பொண்ணுங்க மட்டும் என்னையும் பிடிச்சிருக்குன்னு கேட்டு சாவடிக்கிறாளுங்க? டேய், நான் உன்னை சாகடிக்கிறேனா? உன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன கலாய்க்கிறியா? அது அப்படி இல்லம்மா. பேசாத. இனிமே உன்கிட்ட என் வாழ்க்கையில பேசின என்ன? பாய். ஐயோ, போச்சு. டேய், அவ வந்துட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லடா. இல்லை மச்சி, அவன் கை வைக்கிறது முன்னாடி கை வச்சாதான் எனக்கு கிடைக்கும். சாரிடா. டேய், உன் பஜ்ஜிக்காக என் வடைக்கு வெட்டு வச்சிட்டேடா. மேடம் இவன் மாதிரியே போறாங்க. என்ன சாய் தம்பி, வழக்கம் போல இந்த மாதிரி என் புஸ்தானா? யோ, போனா போய் பார்சல் எடுத்துட்டு. சரி தம்பி, பார்சல் எடுத்து வந்துடுறேன். அதுக்கு அவ்வளோ கோவப்படுறீங்க? என்னது, இந்த தடவை நாவா?
அப்பனா இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை? அது ஒரு பெரிய கதை மச்சி. என்ன நரேஷ்னா இப்பெல்லாம் இதான் ட்ரெண்டா? ஆளை விட்றா சாமி. ஒரு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு என் தலையை நான் காவு கொடுக்க நாள் இல்லப்பா. 5 நிமிஷம் 5 நிமிஷம் வந்துடுவா சார் வந்துடுவா சார். பா. என்னடா டேரி மில்க் குடுப்பா. எதுக்குடா? குடுப்பா. இந்தா. அந்த பயம் நே வயசு எத்தனை ஆகுது? ஏன்டா? சும்மா சொன்னேன். 23. ஏன்? கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. என்னங்க சும்மா வாங்கிக்கணே. இதை குத்தே சரி பண்ண பாருங்க. நானா நீ அண்ணனுக்கு ஒண்ணுமே தெரியலப்பா. மச்சி ஃப்ரீயா விடு, ஃபீல் பண்ணாத. நல்ல வேலை அவ என்ன கேட்கல. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆசை டேய் மூட் அவுட் ஆயிடுச்சு. உன் கதையே சொல்லு. அதை கேட்டால் என் மூடு ரீசார்ஜ் ஆகிடும். டேய் ஒத்த வாங்காத, வா போலாம். கரெக்ட் மச்சி. பிரியாணி பார்சல் ஆகிற வரைக்கும் கேட்குறோம். உனக்கும் மனசு லைட் ஆகிடும். அடுத்த ஃபிகரை பார்க்கலாம்ல. இப்போ போனானே ஒரு பையன், அவன் வயசுலேருந்து தேடிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை. தீபாவளி டைமு சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணை உஷார் பண்ணலான்னு ஸ்கூல்லேருந்து பட்டாசு சாக்லேட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனேன். அங்கே என் அத்தை பொண்ணு பட்டாசு வெடிக்க பயந்துக்கிட்டு மத்தாப்ப கையில் பிடிச்சிக்கிட்டு நின்னதை பார்த்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன் மச்சி. சூப்பரா, செம ஃபிகரா. இப்போ சிங்கிளா கமிட்டடா? டேய் எரிச்சலை கலப்பாத. மூட்டு கேளு. அப்போ ஸ்வர்ணா அக்கா சைஸ்ல 2 பேர் என்ட்ரி கொடுத்தாங்க மச்சி. நான் பண்ண அட்டம்ப்ட் எல்லாத்தையும் பார்த்து அதில் ஒரு அம்மா இன்னொரு அம்மாயிட்ட கேட்டுச்சு. சொன்னாக்கா 1 சொன்னாக்கா 2 கிட்ட கேட்டுச்சு. ஷார்ப் மச்சி, அதே தான். இந்த பொண்ணுக்கு அவன் முறப்பையன் தானே? ஆமா. அப்படியே குஷி ஆயிட்டேன். அப்புறம் ஓ, அப்ப அவளுக்கு இவன் தானா? சேச்சே, அதுக்கு தான் மூத்தவன் இருக்கானே. அப்ப அந்த பொண்ணு இவனுக்கா? அதுவும் இல்லையே, அவளுக்கு தான் அவன் மாமா பையன் இருக்கானே. அப்ப எனக்கு டேய் அவங்க சொன்னடா, நீ கண்டினியூ பண்ண வேண்டியதானே? எங்க அந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் தான் அவனுங்களும் கேட்டானுங்க. பிக்கப் பண்ணிட்டானுங்க. எனக்கு மாரல் ஆஃப் த ஸ்டோரி புரிஞ்சிடுச்சு மச்சான். என்ன மாறல மவனே. அதுக்கப்புறம் 10th ஒரு நாள் ரெக்கார்டு எழுதலன்னு சொல்லி செம்மையா திட்டு வாங்கிட்டு அப்செட்டாக நின்று இருந்தேன்டா. அப்போ என் கிளாஸ்மேட் ரகு என்கிட்ட வந்தான். ஹாய்டா, உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணும். சொல்டா, என்ன மேட்ரு? என்னடா மூட் அவுட்டா? நான் வேணா அப்புறம் பேசுறேன். இல்லை வந்துட்ட, சொல்லு. ஓகே மச்சி, ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு. ஓகே. ஆனா அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல துளி கூட இஷ்டம் இல்ல. ஏன் அவன் யாருன்னு கூட அவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. சரி, வேற ஒரு பையனுக்கு அந்த பொண்ணு மேல உசுரு. இப்போ நீ அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணணும்னா நீ என்ன சொல்லுவ? இது என்ன பெரிய மேட்டர்னு ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்க? பொண்ணு கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம்னா ஒழுங்கா படிக்க சொல்லுவேன். இல்லை பையன் கொஞ்சம் வசதி நல்லவன் அப்படின்னா கூட சேர்ந்து சுத்த சொல்லுவேன். யார் கூட? அதான் அவளை ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அவன் கூட தான். தேங்க்ஸ்டா மாப்ள, தேங்க்ஸ், சூப்பர்டா. டேய் நில்லு, எதுக்கு இப்போ இதை என்கிட்ட கேட்ட? இல்ல மச்சி, சிந்துக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா உனக்கு தான் அவன் யாருன்னு தெரியாதே. ஆனா சிந்துனா எனக்கு உசுரு. நீ கவலைப்படாத மச்சான், நான் பாத்துக்கிறேன். ஓகேடா. எனக்கு தான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி எப்போ புரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம் மச்சான். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்கவே கிடைக்காது. மவனே